நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய முன்னாடி வந்துட்டோம்னா எதிரா பேசுறவங்க இருப்பாங்க, நம்மளை அவமானப்படுத்துறவங்க இருப்பாங்க. ஏன்னா யாரை கொண்டு எதை செஞ்சா இவங்க அந்த அழைப்பை விட்டு போவாங்கன்னு யாருக்கு தெரியும்? சத்துருவுக்கு தெரியும். எந்த காரியத்தை செய்தால் இவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள் என்பது சத்துருவுக்கு தெரியும். எந்த காயை யூஸ் பண்ணி இந்த இந்த கேரக்டரை க்ளோஸ் பண்ணலான்னு சத்துருவுக்கு தெரியும். அதே போல தேவனும் அந்த அழைப்பிலே உங்களை கொண்டு நிறுத்துவதற்கு உங்களுக்குள்ள சில கனிகளை எதிர்பார்ப்பார். சில ஹேபிட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும், அது அங்க செட் ஆகாது. அந்த சேர்ல போய் உட்கார்றதுக்கு உங்களுக்கு சில மெஷர்மெண்ட் அங்க செட் ஆகாது. அதை மாற்றணும்னு நினைப்பார். அதற்கு சில மனிதர்களை யூஸ் பண்ணுவார். அது உங்களுடைய ஆஃபீஸில் இருக்க பாஸாக இருக்கலாம், உங்கள் கூட இருக்கிற நண்பர்களாக இருக்கலாம், உங்களை ஃபேமிலியில் இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் சபையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் கோ ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். தேவனும் மனிதர்களை பயன்படுத்தி நம்மை அந்த ஏற்ற கருவியாய் வணைவார். சத்துருவும் அந்த காரியத்திலிருந்து உங்களை விலப்பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? காரியங்களை செய்து கொண்டிருப்பான். அப்போ தேவன் பட்சத்தில் நின்ற தேவனோட நேரத்தை செலவிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது தேவன் என்னை சீர்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை அனுப்புறாரு, தேவன் என்னை அந்த இடத்துல போய் ஃபிக்ஸ் பண்றதுக்காக என்னை சரி பண்றாருன்னு புரிந்து கொண்டவர்கள், அந்த ஆவிக்குரிய பிரகாரமா நடத்தப்படுறவங்க கரெக்டா புரிஞ்சு என்ன பண்ணிடுவாங்க? நடந்துருவாங்க. பின்னிட்டு பார்க்கிறவர்கள் பின்வரும் சந்ததிக்கு அடையாளமா மாற்றப்படுறாங்க.